நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல ஃபித்னாக்கள் இன்றைய காலத்திலே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கல்வி உயர்த்தப்படும், அறியாமை ஆட்சி செய்யும் என்றார்கள், அறியாமை வெளிப்படும் என்றார்கள். கல்வி எப்படி உயர்த்தப்படும் என்பதை சொல்லும் போது இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு, நிச்சயமாக அல்லாஹ் கல்வியை அப்படியே ஒரே அடியாக பிடுங்கி எடுத்து விடுவதில்லை. வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, உலமாக்களுடைய உயிர்களை எடுப்பதன் மூலம் கல்வியை எடுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களை, நன்றாக நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இது. புகாரியிலே வருகிறது, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு, மறுமை நாள் நெருங்கும் போது அல்லாஹ் கல்வியை உயர்த்துவான். கல்வியை உயர்த்துவது என்பது கல்வி எப்படி அல்லாஹ் பிடுங்கி எடுத்து விடுவதில்லை. வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, உலமாக்களுடைய உயிரை எடுப்பதன் மூலம் அல்லாஹ் கல்வியை எடுக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் மௌத்தாகிறார்கள். உலமாக்கள் மௌத்தாகும் போது அவர்கள் விட்டு சென்ற கல்வி இருக்கிறதா இல்லையா? அவர்கள் எழுதிய கிதாபுகள் இருக்கின்றனவா இல்லையா? கிதாபுகள் இருக்கின்றன. அவர்கள் மௌத்தாகும் போது கிதாபையும் கொண்டு செல்வதில்லை. அவர்களை அடக்கும் போது அவர்கள் எழுதிய கிதாபுகளையும் போட்டு அடக்குவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உலமாக்கள் மௌத்தாகும் போது அவர்கள் விட்டு சென்ற கல்விகள் விட்டு செல்லப்பட்டே இருக்கின்றன. அவர்கள் மாத்திரம்தான் செல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? கல்வியை அல்லாஹ் உயர்த்துவது என்றால் ஒரே அடியாக கல்வியை பிடுங்குவதில்லை, உலமாக்களுடைய உயிரை எடுப்பதன் மூலம் கல்வி எடுக்கிறான். அதாவது புத்தகத்தில் கல்வி இருக்கும், சிடியிலே கல்வி இருக்கும், கேசட்டிலே கல்வி இருக்கும், நெட்டிலே கல்வி இருக்கும். ஆனால் அந்த கல்வியை உங்களுக்கு சரியாக தர வேண்டும் என்றால் சரியான உலமாக்கள் உங்களுக்கு தேவை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு மக்களை எப்படி உசுப்பேத்தி இருக்கிறார்கள் என்றால் 6 மாதத்தில் நீங்களும் ஆலிம்களாகலாம் என்று சொல்லி இன்று சாதாரணமான மக்கள் ஆலிம்களாக மாற்றப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன், இப்படி அல்லாஹு தஆலா ஆலிம்களுடைய உயிர்களை எடுத்துக்கொண்டு செல்கிற நேரத்தில் சமுதாயத்தில் ஆலிம்கள் இல்லாமல் போவார்கள். ஃபயத்தகிதுன் நாஸு ரூஸன் ஜுஹாலா, மக்கள் அறிவிலிகளை ஆலிம்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அவர்களிடம் போய் இந்த மக்கள் ஃபத்வா கேட்பார்கள். அவர்களுடைய பார்வையில் இவர்கள் ஆலிம்களாக இருப்பார்கள். இவர்களிடத்தில் போய் ஃபத்வா கேட்பார்கள். உண்மையிலேயே சத்தியமாக அவர்களுக்கு இதற்கு ஃபத்வா கொடுக்கக்கூடிய தகுதியும் இல்லை, விவரமும் இல்லை. ஆனால் அவர்கள் தெரியாது என்று சொல்ல மாட்டார்கள். இந்த மக்கள் போய் ஃபத்வா கேட்கும் போது ஃபத்வா கொடுப்பார்கள். ஃபயதில்லூன வயுதில்லூன், இந்த ஆலிம்கள் என்று மக்கள் நினைத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தாமும் வழிகட்டு அவர்களுடைய ஈகோ இஷ்யூ அல்லது அவர்களுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூ, அதற்காக வேண்டி அவர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள். நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவார்கள். பதில் சொல்லி அவர்களும் வழிகட்டு வயுதில்லூன, போய் நிற்கிற மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்து சரியான ஆலிம்களிடம் உங்களுடைய கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். இன்றைக்கு கல்வி சாதாரணமாக ஆக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளைக்குரிய அடையாளங்களில் ஒன்று யுத்லபுல் இல்மு இன்தல் அஸாகிர் அவ் யுல்தமசுல் இல்மு இன்தல் அஸாகிர், சிறியவர்களிடத்திலே கல்வி தேடப்படும் என்றார்கள். சிறியவர்கள் என்பதற்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் போன்ற சலவுகள் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், வயதில் சிறியவர்கள் அல்ல, அறிவில் சிறியவர்கள். அறிவு இல்லாதவர்களிடத்திலே மார்க்கம் தேடப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு மக்கள் அப்படி போவதை பார்க்கிறோம். மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் மனச்சாட்சிகளோடு பேசினால், உங்களுடைய மனச்சாட்சிகளிடத்தில் கை வைத்து கேட்டால், நீங்கள் யாரை ஆலிமாக தெரிகிறீர்கள் என்று கேட்டால், யார் மேடையிலே உணர்ச்சி ததும்ப பேசுகிறாரோ, யார் சவால் விட்டு பேசுகிறாரோ, யார் விவாதத்திற்கு அழைக்கிறாரோ, அவர்தான் உங்களுடைய பார்வையில் ஆலிமாக தெரிகிறார். ஆனால் உண்மையான ஆலிம்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்து, ஹதீஸ்களை பாடமிட்டு, உசூல்களை கவாயிதுகளை பாடமிட்டு, உலமாக்களிடத்திலே படித்து வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு பயந்து இபாதத் செய்யக்கூடிய ஆலிம்கள் மேடையிலே கத்தி பேச தெரியாத காரணத்தினால், உணர்ச்சி ததும்ப பேச தெரியாத காரணத்தினால், விவாதத்திற்கு அழைக்காத காரணத்தினால், நோட்டீஸ் அடிக்காத காரணத்தினால் உங்களுடைய பார்வையில் அவர்கள் ஆலிம்கள் போன்ற நிலையை இழந்து விட்டிருப்பதை பார்க்கிறோம். மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக அசாகிர்களிடத்திலே, சிறியவர்களிடத்திலே சென்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்த்து வேதனைப்பட வேண்டி இருக்கிறது. இந்த சமுதாயம் இப்படியே சென்றால் வழிகட்டுக்கு போய்விடும். பார்க்கிறீர்கள், மேடை போட்டவுடன் வாருங்கள் விவாதிப்போம் என்ற அழைப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மக்களை இபாதத்தின்பால் அழைக்கக்கூடிய, மக்களை தக்வாவின்பால் அழைக்கக்கூடிய, மக்களை அல்லாஹ் என்று சொல்லும் போது நடுங்குகிற உள்ளத்தை சுமக்கக்கூடிய, குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கப்பட்டால் அழக்கூடிய, மர்மையை பற்றி பேசப்பட்டால் அழக்கூடிய மக்களை உருவாக்குகிற ஆலிம்களை, பேச்சாளர்களை இன்று நாம் காண முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரிலே நின்று கொண்டு அந்தர்துக்கும் முன்னார் அந்தர்துக்கும் முன்னார் அந்தர்துக்கும் முன்னார் என்றார்கள். உணர்ச்சி ததும்ப அவர்களுடைய தோளிலே கிடந்த துண்டு கீழே விழுந்தது. சஹாபாக்கள் அத்தனை பேரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் பாவித்த ஒரே வார்த்தை அந்தர்துக்கும் முன்னார், உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கிறேன், இவ்வளவுதான் சொன்னார்கள். இப்போது நாம் நரகத்தை பற்றி நிறைய ஓதி காண்பித்தோம். நரகம் எப்படி வரும் என்பதை சொன்னோம். மஹ்ஷரிலே எப்படி மனிதன் நிற்பான் என்பதை சொன்னோம். என்ன ரியாக்ஷன், உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தர்துக்கும் முன்னார் என்ற ஒரு வார்த்தையை 3 தடவைகள் திரும்ப சொன்னபோது நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் சொல்கிறார், அத்தனை சஹாபாக்களும் தங்களுடைய 2 கைகளுக்குள்ளும் முகங்களை புதைத்துக் கொண்டு விம்மி விம்மி அழுதார்கள். இப்படியான மக்களை உருவாக்குகிறவர்களை இன்று நாம் மேடைகளிலே காண முடியவில்லை. உணர்ச்சி வசப்படுத்தி பேஸ்புக்கிலும் இன்டர்நெட்டிலும் அடுத்தவர்களுடைய மானங்களை கொச்சைப்படுத்துகிறவர்களை உருவாக்குகிற ஆலிம்களை போன்ற அசாகிர்களை இன்று நாம் சமுதாயத்திலே நிறைய பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு பின்னால் சென்றால் நமக்கு தஸ்கியா கிடைக்காது. இவர்களுக்கு பின்னால் சென்றால் நமக்கு ஈடேற்றம் கிடைக்காது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மக்களே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு ஹுத்பாவிலும் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள், மௌத்தாகும் போது முஸ்லிம்களாக அன்று மௌத்தாகாதீர்கள். இது ஒவ்வொரு தனிநபனுக்கும் சுயநலமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனி முஸ்லிமும் ஒரு சுயநல கொள்கையாக இதை கொள்ள வேண்டும். நான் மௌத்தாகும் போது முஸ்லிமாக மௌத்தாகி விட வேண்டும். இன்றைக்கு நமக்கு அடுத்தவனை முஸ்லிமாக மௌத்தாக்க வேண்டும் என்பதிலே அக்கறை இருக்கிறது. நான் முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்பதிலே கேலஸ் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே